வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, நம்ம வந்து 4 கைப்பிடி எப்படி போடுவதுன்று சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் சேனலில், போய் பாருங்கள். இது வீடியோவாக போடுறேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நான் 3 அடி ஒயரில் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? 1 2 3 4 அது ரெண்டுமே சமமாக எடுத்துட்டேன். நான் இங்கேருந்து 5 வரிசையில் எடுத்திருக்கேன், மேலே இருந்து 3 வருஷம் எடுத்திருக்கேன். 1 2 3. ஸோ இந்த மாதிரி கனமாக எடுத்துகிட்டு ரெண்டையுமே இப்படி வச்சு எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு வருது பார்த்திங்களா ஒயர். அந்த நாட்டு எப்படி போடுறதுன்னா, இது கீழே இது மேலே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2வது ஒயர். இப்போ இதுக்கு மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. ஸோ இது மேலே அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக கீழே இப்படி வச்சிடணும். இது மேலே இருக்குது பாருங்கள். இப்போ கீழே விட்டு மேலே. ஸோ இதை டைட் பண்ணணும். ஸ்டார்டிங்கே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணுங்கள். 3வது ஒயர் நான் எல்லாமே இடது பக்கமாக எடுத்துகிட்டு இருக்கேன். 3வது ஒயர் பார்த்திங்கன்னா இது மேலே இருக்குது. ஸோ கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வாங்க. இந்தாண்டு சைடில் பார்த்திங்கன்னா 3வது ஒயர் இருக்குது, இது கீழே இருக்குது. அப்போ மேலே, இதுக்கு கீழே, அதுக்கப்புறம் மேலே வச்சு இதை டைட் பண்ணிடணும். ஸோ பாருங்கள், இப்படி டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ 1 2 3 இருக்குது, 1 2 3 இருக்குது. இதுதான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, 4வது ஒயர். இப்போ இது மேலே கீழே இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இருக்குது, இதை லாக் பண்ணணும். ஸோ மேலே கீழே மேலே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கீழே 4வது ஒயர் இருக்குது பாருங்களா, வலது பக்கம். அது வந்து மேலே இந்த ஒயர் இருக்குது, கீழ் கொடுங்க, மேலே கொடுங்க, திருப்பி கீழே மேலே. அப்படியே நம்ம ஜடை பின்னுற மாதிரி தான் பின்னிட்டு, இதை பாருங்கள் இப்படி லூஸாக கூட வச்சு காட்டுறேன். தெரியுதா? இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் டைட் பண்ணணும். இப்படி டைட் பண்ணிட்ட பிறகு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. நான் 8 வரைக்கும் போட்டு காட்டியிருப்பேன், போய் பாருங்கள். நல்லா டைட் பண்ண பிறகு இங்கே பாருங்கள், ஒரே ஒரு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இது கீழே கீழே இருக்குது, அதாவது நமக்கு லாக் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம திருப்ப முடியாது. இப்படி இது வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள், இது கீழே லாக் ஆகிருக்கு, இது மேலே தூக்கியிருக்கு. 2வது ஒயர் பார்க்கணும். இப்போ எத்தனை ஒயர் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அதில் இருக்க 2வது ஒயரை பார்க்கணும். எங்கே மேலே தூக்கியிருக்கு, எது லாக் ஆகிருக்கட்டு. 2வது ஒயர் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே இந்த இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை பாருங்க டைட் பண்ணிட்டோம், இது லாக்கில் இருக்குது. ஸோ லாக் ஆனதுனால இதை லாக் பண்ணணும். இந்த ஒயரை எடுத்துகிட்டு போய் பின்பக்கமாக கொண்டு போங்க. இந்த முதல் ஒயரை விட்டு இதை பாருங்க நடுக்காக கொண்டு வந்து மேலே கீழே மேலே வச்சு இந்த